தமிழ் ரிப்போர்ட்ஸ் நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்மளோட அரசியல் பேசுவதற்காக தோழர் மகிழன் நம்மளோட இணைந்திருக்கிறார். தோழர் வணக்கம். வணக்கம். தோழர், மகாராஷ்டிரா தேர்தல் மற்றும் ஜார்க்கண்ட் தேர்தல் 2 மாநிலத்துக்கு மட்டும் தேர்தல் தேதி அறிவிக்கல. 4 மாநில தேர்தல் அக்டோபர்ல வர்றதாக இருந்தது. ஜம்மு காஷ்மீருக்கும் ஹரியானாவுக்கும் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இந்த 4 மாநிலங்களிலுமே பாஜகவுக்கு பின்னடைவு தான் ஏற்படுது. களம் அப்படிதான் இருக்குதுன்றது நம்ம ஆல்ரெடி பேசியிருக்கிறோம். குறிப்பா இப்போ மகாராஷ்டிரா ஜார்க்கண்ட்ல ஏதாவது உள்ளடி வேலைகள் பார்த்து அங்கே எப்படியாவது, ஏன்னா மகாராஷ்டிரா மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் இந்தியாவினுடைய ஃபினான்ஷியல் கேபிட்டல், எப்படியாவது அங்கே ஆட்சியை தக்க வைக்கணும் அப்படின்னு பாஜக முயற்சி செய்து, இன்னொன்று நாக்பூர் அங்கே தான் இருக்குது. ஆர்எஸ்எஸ் அமைப்பினுடைய 100ஆண்டு விழா 2025 வருது. ஸோ ஒன்றியத்திலும் மாநிலத்திலும் ஒரே கட்சி ஆட்சியில் இருக்கணும், அதை வச்சு சில செயல் திட்டங்களை கொண்டு வரணும் அப்படிங்கிறதுனால மகாராஷ்டிராவை விட்டுறக்கூடாது. அதனால தேர்தல் ஆணையத்தை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி தேர்தல் தேதியை தள்ளி வைக்கிறாங்க, ஏதாவது பண்ணி ஜெயிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்துக்கள் வரதை பார்க்க முடியுது. ஆனால் வரக்கூடிய அனைத்து சர்வேக்களும் இந்தியா கூட்டணி தான் மகாராஷ்டிராவில் வெல்லும், ஏன் 4 மாநிலத்திலுமே அவங்க தான் ஆட்சியை பிடிப்பாங்க அப்படின்னு சொல்லுது. உங்கள் கருத்து என்ன தோழர்? நேற்று நம்முடைய பிரதம மந்திரி பேசிய பேச்சுக்கள் ஒரு முக்கியமான பேச்சு. 90 நிமிடங்கள் பேசியிருக்கிறாரு. அதுல வரி வரியா மக்களுக்கு எதிராக பேசியிருக்கிறாரு. இஸ்லாமிய எதிர்ப்பை பேசியிருக்கிறாரு. அப்படிங்கிற பொது சிவில் சட்டத்தை முன்னிறுத்தணும் அந்த எதிர்ப்பை பேசியிருக்காரு. இந்த சமயத்துலதான் இந்த தேர்தல் வருதுங்கிறது முக்கியம். ஏன் இதை நான் கோட் பண்ண வேண்டியிருக்குன்னா, இந்த தேர்தல் முறைகேடுகள் தொடர்ந்து நம்ம சொல்லிட்டு இருக்கோம். தொடர்ந்து அந்த குற்றச்சாட்டுகள் இருக்கு. கடந்த தேர்தல்ல 110 முறை இஸ்லாமிய வெறுப்பை மோடி பேசியிருக்காரு. அந்த லிஸ்ட் வெளியில வந்திருக்கு. இந்த எந்தெந்த இடங்கள்ல என்னென்ன பேச்சுக்கள் பேசினாரு அப்படிங்கிறது 110 முறை இஸ்லாமிய வெறுப்பை மோடி பேசியிருக்கார். அதற்கு இந்த தேர்தல் ஆணையம் எந்த நடவடிக்கையும் எடுக்கல அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா நம்ம பால் தாக்கரே இந்த மாதிரி ஒரு இஸ்லாமிய வெறுப்பு பேச்சுக்காக 6 ஆண்டுகள் தடை செய்யப்பட்டார். அப்போ காங்கிரஸ் கட்சி ஆட்சியில் இருந்துச்சு. ஆனால் தேர்தல் ஆணையம் 6 ஆண்டு தேர்தலில் நிற்பதற்கு தடை விதித்தது. அப்போ இன்னொரு பக்கம் மோடியை நீங்க எடுத்துக்கிட்டா என்ன நடக்குது, என்ன நிலைமை அப்படிங்கிறத நம்ம ரொம்ப எளிதா புரிஞ்சுக்க முடியும். தேர்தல் ஆணையத்தை கையில் வைத்து கொண்டுதான் இவங்க தேர்தலை நடத்துறாங்க. இப்போ தேர்தல் ஆணையம் இது இந்த அறிவிப்பே தேர்தல் ஆணையத்திலிருந்து கொடுக்கப்பட்ட அறிவிப்பா நம்ம பார்க்க வேண்டியது. டெல்லியில இவங்களுடைய மோடி அமித்ஷா அலுவலகத்திலிருந்து கொடுக்கப்பட்டிருக்கிற அறிவிப்பு தான். டெல்லியில இருந்து போன் கால் பறந்ததுன்னா நேத்து நியூஸ் வந்தது. இதுல மகாராஷ்டிரா தேர்தலை நிறுத்துங்க. ஒருவேளை அறிவிக்கிறது கூட ரெடியா இருந்திருக்கலாம். இவங்க மகாராஷ்டிரா தேர்தலை இப்போது அறிவிக்க வேண்டாம்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு ஒரு முக்கியமானது. தேர்தல் நடைமுறைகளை இவங்க பிஜேபி தொடர்ந்து மீறாங்க. அதற்கு எதாவது நடவடிக்கை இல்லை. தேர்தல்ல பல குளறுபடிகள் தொடர்ந்து நடக்குது. அதை பத்தி இவங்க முறையான விசாரணைக்கு உத்தரவிட மறுக்கிறாங்க. தேர்தல் பத்திர ஊழல் இருக்கு. தேர்தல் அலுவலர்களே தவறு செய்யறாங்க. அது போன்ற விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. இது எதையுமே சரி பண்ற இடத்துல மத்திய அரசு இல்ல. மாறாக இந்த மாநில தேர்தல்களை இது போன்ற ஒரு குளறுபடிகளை செய்து, இது போன்ற மோசடிகளை செய்து வெல்ல முடியுமா என்கிற ஒரு திட்டத்தை தீட்டுறாங்க அப்படிங்கிறத இப்ப பங்களாதேஷ்ல இவங்க முன்னின்றுதான் தேர்தல் நடத்தினாங்க. இவங்க கண்காணிப்புல தான் தேர்தல் நடத்தப்பட்டது. இவங்க தான் அதை ஆய்வு செய்து சரியாக தேர்தல் நடந்திருக்குன்னுலாம் சொன்னாங்கிறதா அந்த மக்களுக்கு இந்தியா மீது இருக்கிற கோபம், மோடி மீது இருக்கிற கோபம் அப்படின்னு நாம பார்த்தோம். அது போல இன்றைக்கு எல்லாவற்றிலும் மோசடிகளை செய்து இந்த தேர்தல்ல ஜெயிக்க முடியுமா அப்படின்னு பாக்குறாங்க. ஏன் அப்படிதான் ஜெயிக்க முடியுமா? 10 ஆண்டுகள் மோடி ஆட்சியில் இருந்திருக்கிறாரு. பல திட்டங்களை மக்களுக்கு அறிவிச்சிருக்கிறாரு. உலக அளவுல இந்தியாவை பெரிய வல்லரசு நாடாக மாற்றிக்கொண்டிருக்கிறார். அப்படின்னு பார்த்தா அது இல்ல. கள நிலவரம் வேற மாதிரி இருக்கு. இவங்க இஸ்லாமிய வெறுப்பு, பாகிஸ்தான் வெறுப்பு, இப்படி வெறுப்பு பேச்சுகளால மட்டும்தான் தொடர்ந்து ஆட்சியில இருக்கிறாங்க. ஆனால் இன்றைக்கு அந்த வெறுப்பு பேச்சுகள் மக்கள் மத்தியில எடுபடல. மக்கள் பலத்த கோபத்துல இருக்கிறாங்க. குறிப்பா மாநில உரிமைகள் பறிக்கப்படுறது, மாநிலங்களுக்கு நிதி ஒதுக்காதது, மாநில கட்சிகளை துண்டு துண்டாக்கி அதுல இவங்க புதிய இதுவரையில் நடைமுறையில் இல்லாத நீங்க அந்த மகாராஷ்டிராவினுடைய கடந்த 5 ஆண்டு 6 ஆண்டுகளுடைய வரலாறு பாத்தீங்கன்னா, நம்ம கர்நாடகாவில பார்த்தோம்ல, யாரோ ஜெயிப்பாங்க, யாரையோ ஆளுநர் கூப்பிடுவாரு. அந்த மாதிரியான ஒரு நடைமுறை தான் அங்க நடந்தது. இப்ப நம்ம ஊர்ல ஸ்டாலின் ஜெயிச்சிருக்கிறாரு, எடப்பாடியை கூப்பிட்டு ஆளுநர்
ஆட்சி அமைக்க சொன்னா எப்படி இருக்கும்? இந்த மாதிரியான விஷயங்கள் தான் நடந்தது. மெஜாரிட்டியே இல்ல. அவங்க வந்து கூப்பிட்டாங்க. கூப்பிட்டு அவங்க மெஜாரிட்டியை நிரூபிக்க முடியாமல் கலைக்கப்பட்டது. இது மாதிரியான விஷயங்கள் வந்து தொடர்ந்து நடந்தது. அதுபோன்று ஆளுநர்களை கொண்டு இப்ப நம்ம மேற்கு வங்கத்துல, தமிழ்நாட்டுல, கேரளாவுல பார்க்குற மாரி ஆளுநரை கொண்டு அவங்க வந்து ஆட்சியை நடத்துவது. இது மாதிரியான விஷயங்கள் வந்து மக்கள் கிட்ட ஒரு பெரிய வெறுப்பை சந்தித்திருக்கிறது அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். அப்புறம் நெறைய ம். ரிப்போர்ட்ஸும் வந்து அவர்களுக்கு எதிரா வந்திருக்கு. ஹரியானால எம்பி எலக்ஷன்ல 2019ல வந்து உங்களுக்கு குறைவா தான் அவங்க வெற்றி பெற்றாங்க. இல்ல அதிகமா வெற்றி பெற்றாங்க. 10 தொகுதியில வெற்றி 10ல் 10ல் 9 வெற்றி பெற்றாங்கன்னு நினைக்கிறேன். வெற்றி பெற்றாங்க. இந்த முறை 5 தான் வெற்றி பெற்றிருக்காங்க இல்லையா? இந்த பாதிக்கு முறை பாதி. பாதிக்கு பாதி அதுலேயுமே பார்த்தீங்கன்னா பாஜக தரப்பில் நிப்பாட்டப்பட்ட 10 எம்பி கேண்டிடேட்ஸுமே 9 பேர் காங்கிரஸ்லையும் ஆம் ஆத்மி பார்ட்டிலேருந்து கடைசி நேரத்தில் பாஜகவில் சேர்ந்தவங்க. அந்த மாதிரி இப்போ ஒரு பெரிய தோல்வி தான் சந்திச்சிருக்காங்க. அதுக்கு மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னவா பார்க்குறோம்னா, ஹரியானாவுடைய விவசாயிகள் போராட்டம். அந்த ம். விவசாயிகள் போராட்டத்தின் வைக்கப்பட்ட கோரிக்கைகள அவங்க இன்னும் தீர்க்கல. இந்த பட்ஜெட்ல சும்மா ஒரு வெற்று முழக்கம் வச்சிருக்கிறாங்க. புதிய தொழில்நுட்பங்களை வந்து இது பண்றோம். அப்புறம் இதில் இதில் இப்போ இன்னைக்கு காலையில் ஒரு செய்தியை வச்சு சில யூகங்கள் வந்துகிட்டு இருக்கு. வினீஷ் போகத் ஒலிம்பிக் தங்கப்பதக்கம் தகுதி நீக்கம் பண்ணாங்க இல்லையா, வினீஷ் போகத் அவங்க ஹரியானா மாநிலத்தை சார்ந்தவங்க. அவங்க வந்து முதல்ல நான் ஓய்வு பெற போகிறேன் அப்படின்னு அறிவித்தவங்க. இல்லை இன்னும் போராட்டம் முடியல, இன்னும் பல ரூபத்தில் போராட்டத்துக்கு காத்துக்கிட்டு இருக்கேன், நான் விரைவில் முடிவெடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஏற்கனவே ஹரியானா மாநிலத்தில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் தலைவர்கள் வந்து வினீஷ் போகத்துக்கு வந்து ராஜ்யசபா எம்பி கொடுக்கணும், எப்படி வந்து சச்சினுக்கு கொடுத்தாங்களோ அந்த மாதிரி கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை வச்சுருந்தாங்க. ஆனால் இப்போ ஒரு இது என்ன எதிர்பார்க்கப்படுதுன்னா, வரக்கூடிய தேர்தலில் ஒரு எம்எல்ஏவாக களம் காணுவதற்கு கூட வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சில பேச்சுவார்த்தைகள் அடிபடுது. அந்த இவங்க பதக்கத்துக்கு கிடைக்காததுக்கு பின்னணியில் மோடி பாஜக இருக்குது அப்படிங்கிற ஒரு செய்தியும் அந்த மாநிலத்தில் போய்கிட்டு இருக்கதாக, அது ஒரு நெகட்டிவ் இம்பேக்டை பிஜேபி கொடுக்கும்னு சொல்கிறாங்க. ஒரு மிகப்பெரிய அளவுல ஒரு பாலியல் குற்றச்சாட்டு வைத்த ஒரு பெண்ணை வந்து தங்கம் வென்று வந்துட்டாங்கன்னா, அது வந்து அவங்க இப்போ ஒரு சச்சின் டெண்டுல்கர் ஒரு கருத்தை சொல்றாருன்னா, மக்கள் ஏத்துப்பாங்கல்ல. இப்ப வெகு மக்கள் வந்து சச்சின் டெண்டுல்கரை ஒரு பெரிய ஹீரோவா பார்க்குறாங்க. அப்படிங்கும்போது அவர் சொல்ற கருத்து வந்து மிக முக்கியமானதாக மாறும். இப்ப யாரோ ஒரு ஒரு விளையாட்டு வீரர்ங்கிறது வந்து அவருக்கு அந்த வலிமை இல்லாம இருக்கலாம். அவங்களே வந்து அப்படிதான் சபதம் எடுத்துட்டு போறாங்க. இன்றைக்கு என்னுடைய பேச்சு வந்து பெரிய அளவுல பேசு பொருளா மாறல. நான் வந்து ஒரு பதக்கத்தை என்னால் வெல்ல முடியும். அதை வந்து நான் வென்று காட்டுவேன்னு சொல்லி சபதம் எடுத்துட்டு தான் போனதா சொல்றாங்க. ஒருவேளை தங்கம் வென்றிருந்தா, அது வந்து உலக அளவுல ஒரு கவனிக்கத்தக்க ஒரு கருத்தாக அவங்க என்ன பேசினாலும் அது உலக அளவுல கருத்தாக மாறும். ஏன்? அந்த பதக்கத்தை வாங்குற அந்த ஸ்டேஜ்ல அவங்க ஒரு கருத்தை சொல்லியிருந்தாங்கன்னா, அது என்னவா மாறியிருக்கும்? உலக அளவுல அது என்ன செய்தியா மாறியிருக்கும்? அப்படிங்கிற பயத்தினால தான் இவங்க இவங்க வந்து இந்த வேலைய செஞ்சிருப்பாங்க. அவங்க கூட இருக்கிற அந்த இவங்களோட பயிற்சியாளர்கள் மூலமா இத செஞ்சிருப்பாங்க அப்படிங்கிற யூகங்கள் இருக்கு. அதுவும் விசாரிக்கப்படணும். அவங்க நேரடியா களத்தில் இறங்குறாங்க, தேர்தல் களத்தில் இறங்குறாங்கன்னா, அதுவும் மிகப்பெரிய நெருக்கடி. அது வந்து முக்கியமா பார்க்க வேண்டியது. விவசாய பிரச்சனைகளும் இன்னும் தொடருது. இன்னொன்னு இவங்களுக்கு ஆதரவா விவசாயிகள் ஏற்கனவே ஆமாம். போராட்டங்கள நடத்துனாங்க. அப்ப இந்த விவசாய அந்த அணியும் இந்த போகத்தினுடைய சேர்க்கையும் சேர்ந்து வரும்போது இன்னும் கூடுதலான வலிமை இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு பார்க்கிறோம். இன்னொரு முக்கியமான விஷயம், அந்த பகுதியில அக்னிவீர் திட்டம், இந்த ராணுவ வீரர்களுக்கான இந்த புதிய திட்டம் வந்து மிகப்பெரிய அளவுல எதிர்ப்பை சம்பாதிச்சிருக்கிறது. வேலையின்மை பிரச்சனையும் அங்க வந்து அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஆக வந்து ஒட்டுமொத்தமா பார்க்க போனா இதுலயும் ஹரியானாவிலையும் அவங்க தோல்வி சந்திப்பதற்கான வாய்ப்பு தான் இருக்கு. மகாராஷ்டிராவுல நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். இப்பவும் தேர்தல் அவங்களுடைய பங்கீடு வந்து முழுமையடையல. 2 பேருக்கு இடையில போட்டி இருக்கு அப்படின்னு நம்ம செய்தி வருது. இன்னொரு பக்கம் உத்தவ் தாக்கரே யார வேணா முதல்வரா நீங்க நிறுத்துங்க. நம்ம வந்து சேர்ந்து வேலை செய்யலாம். வெற்றி தான் முக்கியம் அப்படிங்கிற அறிவிப்புகள சொல்லியிருக்காரு. அதனால அங்கேயும் மகாராஷ்டிராவிலையும் இதுல நமக்கு காங்கிரஸ் கூட்டணி தான் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு பார்க்குறோம். கண்டிப்பாக தோழர். இப்போ ஜார்க்கண்டு அப்புறம் வந்து மகாராஷ்டிரா இதுக்கு தேர்தல் தள்ளி வச்சிருக்கிற இந்த நேரத்தில், கடைசி நேரத்தில் ஏதாவது இவங்க சில எம்எல்ஏக்களை இந்த பக்கம் இருக்கலாம், சில பேர் மேலே வழக்க போட்டு அந்த கூட்டணியை உடைக்கிறதுக்கான முயற்சிகளில் ஈடுபடலாம். இப்போ ஜார்க்கண்ட்லேயே கூட இன்னைக்கு காலையில் ஒரு செய்தி வந்தது என்னென்னா,
சாம்பை சோரன் இடைக்கால முதல்வராக இருந்த ஹேமந்த் சோரன் அவருடைய உறவினர். அவரை வந்து அவர் தலைமையில் சில தலைவர்களை பாஜக பக்கம் இழுப்பதற்கு, அவரை முதல்வர் வேட்பாளராக நிறுத்துறதுக்கு கூட பாஜக முயற்சி செய்யுது அப்படின்ற செய்திகள் வருது. அதை எப்படி பார்க்குறீங்க? அதான் நம்ம மகாராஷ்டிராவில் அவங்க என்ன பிளான் பண்ணாங்களோ, இதுக்கு முன்னாடி என்ன செஞ்சாங்களோ அதே விஷயங்களை எல்லா இதுலையும் பண்ண முடியுமான்னு பார்க்குறாங்க. ஒரு வலிமையான கட்சியை எடுத்து அந்த கட்சிக்குள்ள குழப்பம் ஏற்படுத்தி, நீ இங்க வந்துட்டு நான் வந்து உனக்கு முதல்வர் துணை முதல்வர் தான் அவங்களோட இது. முதல்வர் நானு, துணை முதல்வர் நீங்க. இப்ப பாண்டிச்சேரியில ரங்கசாமி கிட்ட அப்படிதான் பேச்சுவார்த்தை நடந்துச்சு. ரங்கசாமி அதுக்கு வந்து எதிர்ப்பு தெரிவிச்சாரு. இந்த மாதிரி சில இடத்துல அவங்களுக்கு முடியும்னா தாங்களே ஆட்சி பொறுப்புக்கு வந்துருது. துணை முதல்வர் வந்து ஒரு ஒப்புக்கு ஒரு பேச்சுக்கு இன்னொரு பதவியை கொடுத்துக்கிறது. அப்படி இல்ல நமக்கு ரொம்ப குறைவாதான் வந்து வெற்றி பெற முடியும்னா அவங்க முதல்வர் எங்களுக்கு துணை முதல்வர் பதவி வேணும் அப்படின்னா, நீங்க வந்து ஒரு 10 தொகுதியில 4 தொகுதி கூட ஜெயிக்கலன்னா கூட பரவாயில்ல, ஒரு தொகுதியில ஜெயிச்சா கூட எனக்கு வந்து துணை முதல்வர் பதவி கொடுத்துரு, அப்பதான் வந்து ஆட்சி அமைக்க விடுறேன் அப்படின்னு சொல்றது. காஷ்மீர்ல பாத்தீங்கன்னா, காஷ்மீர்ல மெஹபூபா முஃப்தியும் பிஜேபியும் சேர்ந்துதான் ஆட்சி அமைச்சாங்க. ஆனா திடீர்னு ஒரு நாள் வந்து வாபஸ் வாங்கிட்டு ஆட்சியை கழிச்சு விட்டாங்க. நம்பிதான் போக முடியாது எங்கேயுமே வந்து. இவங்களை நம்பி நீண்ட காலம் ஆட்சியில இருக்க முடியாது. தமிழ்நாட்டுல நம்ம பாக்குறோம்ல, யாரு வந்து இவங்களோட கூட்டணிக்கு வச்சாலும் நீண்ட கால அடிப்படையில பார்த்தா அந்த கட்சியை ஒண்ணு இல்லாம ஆக்கி விட்டுருவாங்க. தமிழ்நாட்டுல ஒண்ணும் இல்லாத கட்சி. ஏடிஎம்கே இருந்த செல்வாக்கு இழந்து ஆட்சிக்கு வர முடியாத ஒரு நிலைமையில இருக்கு. இப்படி பல கட்சிகளை நம்ம வந்து சொல்லலாம். அதே மாதிரி காஷ்மீர்ல மெஹபூபா முஃப்தியை வந்து ஆட்சியை கலைச்சு அவங்கள சிறைப்படுத்தி இன்னைக்கும் அவங்க வீட்டுக்கு அவ்வளவுதான் இருக்காங்க. எந்த கருத்தும் அவங்க சொல்றதுக்கு உரிமை இல்லாத ஒரு நிலைமையில தான் இருக்கிறாங்க. உங்களோட கூட்டணி வச்சு ஆட்சி அமைச்சவங்க என்ன சொன்னாங்க? தீவிரவாத குழுக்களை வந்து இவங்க வந்து ஸ்மூத்தா கையாளுறாங்க, கடுமை காட்ட மாட்டாங்க அப்படின்னு குற்றம் சாட்டினாங்க. இதுக்காக ஆட்சியை கலைக்க முடியுமா? இது காஷ்மீருக்கு கூடுதல் அதிகாரம் அவங்க டெல்லி அரசுகிட்ட தான் இருக்கு, மத்திய அரசுகிட்ட தான் இருக்கு. அப்போ வந்து துணைநிலை இன்னைக்கு வந்து அதை விட அதிகமான துணைநிலை ஆளுநருக்கு வந்து அதிக அதிகாரத்தை கொடுக்குற மசோதாக்கள்லாம் இன்னைக்கு கொண்டு வந்திருக்காங்க. அப்படி இருக்கும்போது நீங்க வந்து ராணுவம் உங்க கையில தான் இருக்கு, ராணுவம் மத்திய அரசு கையில தான், மெஹபூபா முஃப்தி கையில இல்ல. அப்ப உங்களுடைய தோல்வி, உளவுத்துறையினுடைய தோல்வி, ராணுவத்தினுடைய தோல்வியை வந்து மெஹபூபா முஃப்தி மேல போட்டுட்டு அவங்க ஆட்சியை கலைச்சிங்க. அது போன்று இன்றைக்கு வந்து இந்த மாதிரியான திட்டங்கள் ஹரியானாவிலேயோ ஜார்க்கண்ட்லயோ இந்த கட்சிகளுக்கு குழப்பங்களை ஏற்படுத்தி சில எம்எல்ஏக்கள் நம்ம விலைக்கு வாங்கிடலாம், சில கேண்டிடேட்ஸ் வந்து நம்ம விலைக்கு வாங்கிடலாம். சில இடங்கள்ல என்ன முயற்சி பண்றாங்கன்னா, முன்னாள் எம்எல்ஏக்கள் இந்த முறை வாய்ப்பளிக்கப்படாதவங்க அல்லது நீண்ட காலத்துல முன்னாடி எம்எல்ஏவா இருந்து வயதானவங்க, அந்த மாதிரி கொஞ்சம் அதிருப்தியில இருக்கிறவங்க, அந்த மாதிரி ஆட்களை தேடி கண்டுபிடிச்சு நிறுத்த முடியுமாங்கிற ஆலோசனைகள் எல்லாம் நடக்குது. நான் ஏற்கனவே சொன்னேன், கிட்டத்தட்ட 30 எம்பிக்களை வந்து மந்திரிகள் எம்பிக்களை வந்து இந்த தேர்தலை மையமிட்டு வேலை செய்யறதுக்கு பிஜேபி ஆர்எஸ்எஸ் வந்து திட்டமிட்டு இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. ஆர்எஸ்எஸ்க்குள்ள இருக்கிற இந்த எதிர்ப்பையும் பிஜேபி எதிர்ப்பையும் இதுல சரி கட்ட வேண்டிய தேவை இருக்கு. இதுல ஜெயிக்கிறதன் மூலமா தான் அதை சரி கட்ட வேண்டிய தேவை இருக்கு அப்படின்னு வந்து அவங்க நினைக்கிறாங்க. அதனால மொத்த படையும் இறக்கி என்ன விதமான குழப்பங்கள் செய்ய முடியுமோ செய்து இந்த தேர்தலில் வெற்றி பெற முடியுமா அப்படின்னு பாக்குறாங்க. தேர்தல் ஆணையத்தையும் அதற்கு துணைக்கு இழுத்துருக்காங்க அப்படிங்கிறது வெட்ட வெளிச்சமா தெரியுது. மகாராஷ்டிராவில மழையின் காரணமா தேர்தல் ஒத்தி ஒரு காரணம் சொல்லியிருக்காங்க. நம்ம வானிலை அறிக்கையை பத்தி நமக்கு தெரியும். எப்படி வந்து மழை வந்து இந்தியா கூட்டணிக்கு ஆதரவா பெய்யறதுனால கூட தள்ளி வச்சிருப்பாங்க. ஆமா, காற்று வந்து இந்த பக்கம் அடிக்குதுங்கிறதுதான் காரணமா இருக்கும்னு நினைக்கிறேன். வேற எந்த காரணமும் இதுல இவங்க தோல்வி உறுதியாகுதுங்கிறதுனாலதான் அதை தள்ளி வச்சிருக்காங்க. அப்போ இதுக்கு எப்படி வந்து தேர்தல் ஆணையம் உடந்தையா இருக்கு அப்படிங்கிற சந்தேகங்கள் இன்றைக்கு தேர்தல் அறிவிப்பிலேயே வந்துருச்சு. இன்னும் வந்து தேர்தலை இவங்க எப்படி நடத்த போறாங்க, ஏற்கனவே எப்படி நடத்தினாங்க என்ற கேள்விகள்லாம் நமக்கு வந்து இருக்கு. இந்த மாதிரியான ஒரு நிலைமையில தான் இந்த தேர்தல் சந்திக்கிறாங்க. ஆனால் மக்கள் வந்து மிகப்பெரிய அளவுல காங்கிரஸ் கட்சி மீது ஒரு நம்பிக்கை கொண்டிருக்கிறாங்க, ராகுல் மீது நம்பிக்கை கொண்டிருக்கிறாங்க அப்படின்னு பாக்குறோம். இன்னொரு முக்கியமான செய்தி, ராகுல் காந்தி மேல வழக்கு தொடுத்திருக்காரு சுப்பிரமணிய சாமி. அவருடைய ஏன் நீங்க பறிக்கல? எனக்கு ஒரு கேள்வி. அவரு ராகுல் காந்தி 2004 இருந்து எம்பியா இருக்கிறாரு, பல கமிட்டிக்கு ஹெட்டா இருக்காரு, இப்ப எதிர்கட்சி தலைவரா இருக்கிறாரு. கொஞ்சம் கூட எங்களை கூச்சமே இருக்காது அதுல. எப்படி எவ்வளவு தைரியமா போய் எவ்வளவு தைரியமா போய் கொடுக்குறாங்க பாருங்க. அவங்க தொடச்சா துப்புனா தொடச்சு போங்கிற அதெல்லாம் கிடையாது அவங்கள்ட்ட.
அதாவது என்ன மறைமுகமா ஆர்எஸ்எஸ் என்ன திட்டமிட்டு இருக்கிறதா நமக்கு செய்திகள் வருதுன்னா, எல்லா ம். விதத்திலயும் ராகுல் காந்திக்கு நெருக்கடி கொடுங்க. நெருக்கடி கொடுக்கணும். இடி ரைடு வரதா சொல்லுச்சுல்ல. இப்போ வந்து இந்த நீதிமன்றங்கள்ல இப்ப சுப்பிரமணிய சாமி ஒரு எக்ஸாம்பிள் தான். இது மாரி பல இடங்கள்ல ராகுலுக்கு வழக்கு எதிராக கொடுத்துருக்கு. ஆமாமா. வழக்கு குடுக்க சொல்லி உங்களுக்கு உத்தரவு வந்திருக்குன்னு சொல்றாங்க. ராகுல் ம். காந்தியினுடைய இந்த கடந்த 3, 4 மாத செயல்பாடுகள் மிக தீவிரமா ஆர்எஸ்எஸ்ஸையும், பிஜேபியும் அச்சுறுத்துது. அதை வந்து ம். நாடாளுமன்றத்திலயும் முடக்க பார்க்குறாங்க. வெளியில அரசியல் ரீதியாகவும் முடக்க பார்க்குறாங்க. அது வந்து உங்களுக்கு நேர்மையான அரசியல் ரீதியா அவர முடக்க முடியாது. அவரு சொல்ற கேள்விகளுக்கு உங்கள்ட்ட பதில் இல்ல. ஆர்எஸ்எஸ் எப்போதும் அதை ஒத்துக்கொள்ளாது. இது சாதிவாரி கணக்கெடுப்பை ஆர்எஸ்எஸ் ஒத்துக்கொள்ளாது. சாதிகளுக்கான ம். சமத்துவத்தை ஆர்எஸ்எஸ் ஒருபோதும் பேசாது. அப்போ வந்து இதற்கெல்லாம் என்ன பண்ணலாம்னா, இது மாரி இந்த அதிகார துஷ்பிரயோகம் பண்ணி இடி இடி இது போன்ற நிறுவனங்கள வச்சு ஒரு அடக்குமுறை செலுத்த முடியுமா? அல்லது வேற ஏதாவது ம். வழக்கு போட்டு முடக்க முடியுமா? அப்படிங்கிற எல்லா முயற்சியும் பண்றது தான் இன்றைக்கு வந்து அவங்களுடைய திட்டமா இருக்கு. ஆனால் இதை முறியடிக்கிற விதமா அவங்க காங்கிரஸ் கட்சி ஒரு ஒரு பாய்ச்சல்ல போயிட்டு இருக்கிறாங்க. இப்போ ஒரு 100 நாள் போராட்டம் ஒன்று அறிவிச்சிருக்காங்க. ஆமா. அரசியலமைப்பை காப்போம். அரசியலமைப்பு சட்டத்தை அதானி காப்போம். அதானிக்கு அதானியை எதிர்த்தும் அதானி ஹிண்டன்பர்க் இஷ்யூ வச்சும் நேஷன் வைடு ஒரு ப்ரொட்டஸ்ட் 22க்கு ஆரம்பிச்சிருக்காங்க. 22ல. ஆமா. அதானியினுடைய அந்த மோசடிகளும் இன்னும் பெரிய அளவுக்கு எப்படி வந்து ஒண்ணுமில்லாத 2G வந்து பெரிய அளவுல இவங்க வந்து பூதாகரமாக்குனாங்களோ, அதை விட இன்றைக்கு ஒரு முக்கியமான பிரச்சனையா வந்து அதானி நிறுவன அந்த மோசடிகள் வந்து வந்திருக்கு. அதுல வந்து இந்த கவிதா பூச்சா? கவிதா பூச் தானே? கவிதா பூச்சினுடைய மாதவி பூச். மாதவி மாதவி. பூச். மாதவி பூச்சினுடைய ஆ சில விஷயங்கள்லாம் இன்றைக்கு வந்து கொண்டிருக்கு. நம்ம ஏற்கனவே சொன்ன மாரி, இந்த நீதிபதி சந்திரசூட் வந்து சில கோப்புகள் கேட்டிருக்கிறாரு. அந்த ம். கோப்புகள் இவங்க வந்து முறையா குடுத்துருக்காங்களா? என்னென்ன கோப்புகள் அவர் கேட்கிறார் என்பது கூடிய சீக்கிரம் தெரிஞ்சிரும். அது கொடுக்கப்பட்டுச்சுன்னா, உங்களுக்கு என்னென்ன ஊழல்கள் நடந்திருக்குங்கிறது ஏற்கனவே ஹிண்டன்பர்க் வந்து சொல்லியிருக்காங்க. யூகமா சொல்லியிருக்காங்க. சில தகவல்கள் அடிப்படையில சொல்லியிருக்காங்க. ஆனா இது முறையாக விசாரிக்கப்பட்டால் யார் யார் உள்ள போவாங்கங்கிற லிஸ்ட் வந்து நமக்கு தெரிஞ்சிரும். எப்படி வந்து முறையா வந்து அ மத்திய அரசை மீறி சந்திரசூட் வந்து விசாரிக்க போகிறார் அப்படிங்கிறத நம்ம ஆவலோடு பார்த்துட்டு இருக்கோம். இது எல்லாமே வந்து இந்த தேர்தல்ல வந்து பிரதிபலிக்கும். எல்லா பிரச்சனைகளும் வந்து தேர்தல்ல பிரதிபலிக்கும். அது வந்து மோடி அரசுக்கு எதிராகத்தான் இருக்க போகுது. அதுதான் மாநிலங்கள்லயும் பிரதிபலிக்க போகுது அப்படிங்கிறது தான் எனக்கு கண்டிப்பா தோழர். தொடர்ந்து பேசுவோம். நன்றி தோழர். நன்றி.